பிக் பாஸ் சீசன் 9 எதுக்குடா இந்த ஷோ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு நான் கேட்கல, எல்லாரும் கேட்குறாங்க. இன்னைக்கு 2 நாளாவே கயாஸ்க்கு மேல கயாஸ், நிறைய சண்டைகள். முக்கியமா தகுதி தராதரம், யாருக்கு தகுதி இருக்கு யாருக்கு தகுதி இல்லை. இந்த பிக் பாஸ் ஒரு அன்கண்ட்ரோல்டு, ஒரு டிசிப்ளின் இல்லாத ஒரு ஷோவா இன்னமும் நீடிச்சுட்டே இருக்கு. விஜய் சேதுபதி இதுக்கு பொறுப்பேற்று என்ன பண்ண போறாரு, இல்ல இந்த போட்டியாளர்கள் எப்படி கையாள போறாங்க? நான் யாரையும் குறை சொல்லல, ஆனா இங்க எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. அப்படி யாரெல்லாம் என்னெல்லாம் பண்றாங்க, ஏன் யாராலையும் பார்க்க முடியல இந்த ஷோவை? ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன அப்ளிகேஷன் என்னன்னா, இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லா பாருங்க. நான் இடையில ஏதோ ஒரு கிளிப்ஸை பார்த்துட்டு நீ இவனுக்கு தான் சப்போர்ட் பண்ற, நீ இவங்களோட பிஆர் அப்படின்னு தயவு செஞ்சு கம்பு சுத்தாதீங்க. ஏன்னா இன்னைக்கு 2 நாள் நடந்த விஷயங்கள்ல இந்த பிக் பாஸ் சீசன் 9ல ஒரு கண்டஸ்டன்ட் கூட எனக்கு பிடிக்கவே கிடையாது. யாரையுமே பர்சனலா பிடிக்கல. வேற வழியே இல்லாம அந்த ஷோவை பார்த்து ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் நான் யாரை பேசணும்னா பார்வதி பத்தி பேசணும். பார்வதி பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவங்க தான் எல்லா வேலையும் பண்றாங்களே, அவங்க தான் எல்லா சண்டையிலையும் இருக்காங்களே, அப்படின்னா அவங்களை பத்தி பேசணும்னா இந்த விஷயத்தை பேசி ஆகணும். கமருதீன் மேல அவங்க விமன் கார்டை பிளே பண்றாங்க. கமருதீன் அவங்க பார்டரை மீறாரு, கமருதீன் அன்வான்டா டச் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி திவாகர்ட்ட அவங்க தப்பா பேசின விஷயங்கள் அப்படியே நின்றுச்சான்னு கேட்டா, திவாகர் இன்னைக்கு இத லிவிங் வச்சு எல்லாம் முன்னாடி சொல்றாரு. நீங்க ஜெயில என்ன பண்ணீங்க, நீங்க என்ன விஷயங்கள்லாம் செஞ்சீங்க, ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை உங்களால் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த தைரியம் யாருக்கு வந்துச்சு, யாரு கொடுத்தா? அப்போ கமருதீன் மேல நீங்க எப்படி ஒரு விமன் கார்டை பிளே பண்ணலாம்? அப்போ கமருதீன் மேல தப்பு இருந்து அப்படின்னா பார்வதி மேலேயும் தப்பு தான். பார்வதிக்கும் இதுக்கு 100% பொறுப்பு எடுத்தே ஆகணும் இதுக்கு. அப்போ உங்களுக்கும் கமருதிக்கும் நடந்த விஷயத்த உண்மையாவே நீங்க விக்டிமா இருக்கீங்க அப்படின்னா, அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய உரிமையை நீங்க கேட்கணும். அப்போ கேமரா போய் முன்னாடி உட்காந்து உங்களுடைய நியாயத்தை பேசுனீங்க அப்படின்னா அதுக்கு பேரு நியாயம் கிடையாது. உங்க தப்பான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க. இதுதான் சாக்கான திவாகர். நடந்தது என்ன, செஞ்சது என்ன எதுவுமே தெரியாம கமருதி மேல இருக்கிற ஒரு வன்மத்தால இது பிளே பண்றாரு. கமருதீன் கரெக்டா கேட்டாரு, அப்போ நான் பண்ணது தப்புன்னா அப்ப நீங்களும் அக்செப்ட் பண்ணீங்க, நீங்களும் தான் என் கூட பேசுனீங்க, நீங்களும் தானே பழகுனீங்க. பார்வதி பார்த்து கேட்கிற நியாயமான கேள்வி தானே. அப்போ உங்களுக்கு முன்னாடியே கமருதீன் மேல சேஃபா இல்லை அப்படின்னா நீங்க போன வீக்கெண்டே சொல்லிருக்கலாமே. இந்த வீக்கோட போன வீக் தான் கமருதீனும் விஜய் பார்வதியும் நிறைய ஒன்னா இருந்தாங்க, நிறைய பேசினாங்க. அந்த பேச்செல்லாம் சத்தியமா கேட்க கூட முடியாது, சொல்லவும் முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப 18+ அது எல்லாமே. அவங்க இருந்தது, அவங்க பழகுனது, அவங்க பேசுனது எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. அப்போ உங்க மேலேயும் தப்பு இருக்கு அப்படின்னா அதை நீங்க பண்ணக்கூடாது. கண்டிப்பா இதை விஜிஎஸ் அட்ரஸ் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல கமருதீன் மேல தப்பே கிடையாது. நீங்க பேசுனீங்க, அவரும் பேசினாரு. நீங்க பேசாம அவர் எதையும் புதுசா பேசல. இது நீங்க பண்ற இந்த எச்சத்தனமான கேம் இருக்கு தெரியுங்களா, ரொம்ப 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 அன்ஃபேரா இருக்கு. திவாகர் என்ன தகுதி? யார பார்த்தாலும் என்கிட்ட பேச தகுதி இருக்கா, அப்படி என்ன தகுதியோட நீங்க இந்த பிக் பாஸ் சீசன்குள்ள வந்துட்டீங்க? இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பண்ணதை தவிர நீங்க டாக்டர் படிச்சிருக்கீங்க, அதை பத்தி நான் எந்த விதமா பேச விரும்பல நான். ஏன்னா நீங்க டாக்டர், அது நீங்க எஜுகேஷன் எப்பவுமே படிச்சது தான். அதை தாண்டி நீங்க உங்களை நடிப்பு அரக்கன்னு சொல்றீங்களே, அந்த நடிப்பு அரக்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன விஷயம் இருக்கு? நீங்க எத்தனை படத்துல நடிச்சு அவார்டு வாங்கிட்டீங்க, நீங்க எத்தனை சீரியல் நடிச்சு அவார்டு வாங்கிட்டீங்க, எல்லாமே ரீல்ஸ் தான். அந்த ரீல்ஸ்ல நடிச்சு உங்களை எல்லாம் பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க அப்படின்னா ஓகே. ஆனா நடிப்பு அரக்கன், நான் மெய் மறந்து போயிடுவேன் அப்படின்னா ஆல்ரெடி அங்க உள்ள இருக்கிறவங்க யாருமே நடிச்சதே கிடையாதா? யாருமே டிவி சீரியல் பார்த்தே கிடையாதா? யாருமே சினிமாவில் நடிச்சது கிடையாதா? நீங்க மட்டும் நடிப்பு அரக்கனா? இந்த நடிப்பு அரக்கன்னு பட்டம் வச்சவங்க மட்டும் கையில கிடைச்சா வச்சுங்களேன், இந்த நடிப்பு அப்படிங்கிற ஒரு மரியாதையா போயிடுச்சு. அந்த அளவுக்கு இருக்கு. திவாகர் வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப அன்வான்டட், ரொம்ப சென்சார்டு. இது எல்லாமே விஜய் சேதுபதி கண்டிப்பா அட்ரஸ் பண்ணியே ஆகணும். அப்படி அட்ரஸ் பண்ணலன்னா அவரை பத்தி நான் கடைசியா பேசுறேன். நான் அதுக்கப்புறம் ஒரு குரூப், நாங்க குரூப் இல்ல அப்படிம்பாங்க. ஆனா ஒரு குரூப்பா இருப்பாங்க. யாரா அந்த பையன் டாஸ்க்? இந்த டாஸ்க்ல நான் உண்மையை சொல்றேங்க, நிறைய பேர் விஜய் பார்வதி திவாகர் சொன்னாங்க. அது முக்கியமான காரணம், இந்த வீட்டுல ஒரு மாதமா கண்டென்ட் கொடுக்கிற ஒரு சில பேர்கள்ல டாப் 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் பார்வதி பாட்டம் ஸ்டார். அந்த கண்டென்ட் நல்லா இருக்கு, நல்லா இல்லாத ஒரு குப்பை, அதெல்லாம் தாண்டி ஓகே ஒரு கயாஸ் நடக்குது, ஒரு ப்ரோமோ வருது, அது பரபரப்பா இருக்கு அப்படின்னா விஜய் பார்வதியும் திவாகர் இல்லைன்னா கண்டிப்பா இந்த வீடு ஆரம்பிச்ச அன்னைக்கே இந்த ஷோ ஃபிளாப்பா இருக்கும், அட்டர் ஃபிளாப்பா இருக்கும்.
அந்த மாதிரி. சோ அப்படி இருக்கும் பொழுது யாரா அந்த பையன் டாஸ்க்ல ரம்யா ஜோ எழுந்து இந்த வீட்டுல ஸ்லீப் ஈட் ரிப்பீட் பண்றது யாருன்னு கேட்டா திவாகரும் விஜய் பார்வதியுமா. நல்லா கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்து பேசுமா ரம்யா ஜோ. வந்ததுல இருந்து இந்த வீட்டுல ஈட்டு ஸ்லீப் ரிப்பீட் பண்ற ஒரே ஆள் ரம்யா ஜோ மட்டும்தான். முக்கியமா அந்த சூப்பர் டேல்ஸ் ஹவுஸ்ல இருந்து வெளியே வந்துட்டா நம்மளை நாமினேட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு பயத்துல எல்லாத்தையும் அண்ணன், எல்லாத்தையும் மாமன், எல்லாத்தையும் வந்து அக்கா, தங்கச்சி அப்படின்னு இந்த ஃபேமிலி கார்டை பிளே பண்றது ரம்யா ஜோ தான். வந்ததுல இருந்து இது நாள் வரைக்கும் ஒரு டாஸ்க் தான் விளையாண்டாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி எதையுமே எந்த ஆணியுமே அந்த வீட்டுல அவங்க எடுக்கல. சோ அவங்க சொல்றாங்க ஈட்டு ஸ்லீப் ரம்யா வந்து பார்வதியும் திவாகருமா. பார்வதி திவாகர்னா அந்த ஷோ வந்து டே 1லயே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் தெரியும். ரம்யா ஜோ சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் சொல்றாங்க, ரம்யா ஜோ சொன்னதுக்கு திவாகர் அங்க ஆர்கியூ பண்றாரு. அவர் ஆர்கியூ பண்ண எல்லா விஷயமும் கரெக்ட். அதுக்கு ரம்யா ஜோ ஒரு வார்த்தை விட்டாங்க பாருங்க, என்கிட்ட பேசுறதுக்கு இங்க யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது, யாருக்கும் எந்த ஃபேன் ஃபாலோவிங் கிடையாது அப்படின்னு. ஃபேன் ஃபாலோவிங்ஸ் அப்படி இருக்கான். அப்படிலாம் இருந்துட்டு நீங்க ஏன் பிக் பாஸ் குள்ள வரீங்க? நீங்க அவ்வளவு தைரியமான ஆளாச்சு. நீங்க வந்து இந்த சூப்பர் டேல்ஸ் வந்து வெளியே வந்து நாமினேஷன்ல வந்து ஃபேஸ் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி வந்து போன சீசன்ல வந்து ஜாக்லின் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை தடவை நாமினேட் ஆனாலும் அவங்க வந்து அவங்களால வந்து எவிட் பண்ணவே முடியல. அவங்களா வெளியே போனாங்க மணி பாக்ஸ் எடுத்துட்டு. அந்த மாதிரி வந்து நீங்க உங்களுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்குல்ல, வந்து நாமினேஷன் ட்ரை பண்ணுங்க. இதே வார்த்தையை தகுதி தராதரம் இல்லாம பேசுற அப்படின்னு ரம்யா ஜோ வாயா போயா வாடா போடான்னு சொன்னதுக்கு அப்புறம் திவாகர் எடுக்கிறாரு. திவாகர் எடுத்த உடனே சண்டைக்கு பாஞ்சிட்டு வராரு சபரி. என்ன இப்படி சொல்லுவ நீ, எப்படி தகுதி தராத சொல்லுவ நீ, என் தங்கச்சி அப்படின்னு. உன் தங்கச்சி எல்லாம் வெளியே வச்சுக்கப்பா, இது பிக் பாஸ் வீடு இது. அப்படி நியாயமா கேட்க வேண்டிய ஆளா இருந்தா நீ ரம்யா ஜோ அந்த வார்த்தையை சொல்லும் போதே கேட்டிருக்கணும். அப்படி கேட்க முடியல சபரியால. நாட் ஓன்லி சபரி, FJ, கன்னித்திரு, இவங்க எல்லாம் வந்து ஒரு குட்டையை உருண மட்டை. இவங்க எல்லாமே கேங்கா. இவங்க கேங்கா சேர்ந்துட்டு என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம். நம்ம கேங்கா சேர்ந்துட்டு பேசணும்னா வந்து அது நியாயமாயிடுமா? அப்கோர்ஸ் போன வீக்கெண்ட் சொன்னா விஜய் சேதுபதி நல்லது கூட கேங்கா சேர்ந்து கேட்டா தப்பு கிடையாது, அதுக்கு பேர் கேங் கிடையாது அப்படின்னு. ஆனா நீங்க இப்ப பண்ணீங்களே அதுக்கு பேர் வந்து நல்லது பண்ணதா நீங்க கேட்கல. நீங்க பண்றது ஃபுல்லாவே பயாஸ்டு புள்ளி. அப்போ வாட்டர்மெலன் சொன்ன வார்த்தைகள் 100% தப்பு. அதே மாதிரி ரம்யா ஜோவும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணது 100% தப்பு. அப்ப ஏன் நீங்க எல்லாம் கேள்வி கேட்கல எழுந்து எப்படா பாயிண்ட் வரும் வாட்டர்மெலன் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கமருதீனை உட்கார வச்சு அரோரா வந்து தடை கொடுத்துட்டே இருக்காங்க. ஏன்னா கமருதீன் கோவம் வந்துருமா. அந்த கோவம் வந்து ஹை போயிட்டாருன்னா வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால வந்து தடை கொடுத்துட்டே இருக்காங்க அரோரா வந்து கமருதீன். என்னடா டே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாம் பார்க்கும் பொழுது பிக் பாஸ் சரியா ஒரு வேலை பண்ணார் இந்த யாரா அந்த பையன் டாஸ்க்ல. அடுத்ததா பார்க்க போறது கானா வினோத். 20 வருஷமா ஃபேமஸ் தான் கானா வினோத். சத்தியமா சொல்றாங்க, கானா வினோத் அப்படிங்கிற ஆள் இருக்கிறார் அப்படின்னு பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரியும். ஒருவேளை அவங்க ஏரியாவில் அவங்க ஊர்ல ஒரு ஃபேமஸா இருக்கலாம். கானா பாட்டை பார்க்க கேட்கறவங்க, ரெகுலரா கேட்கறவங்க அவர் ஃபேமஸா இருக்கலாம். நான் கானா பாட்டு இந்த படத்துல ஹிட் ஆனா இல்ல வந்து ஆல்பம் சாங் ஹிட் ஆனா கேட்கக்கூடிய ஆள் நான். பட் இவருடைய சாங், இவர் வந்து பர்டிகுலரா வந்து அந்த குச்சி ஒரு குல்ஃபி அந்த பாட்டு நான் கேட்பேன். ஆனா இவர் தான் பாடினாருன்னு தெரியாது. ஆனா 20 வருஷமா ஃபேமஸ். அப்ப 20 வருஷமா ஃபேமஸ். ஏன் இப்போ பிக் பாஸ் உள்ள வந்தீங்க? ஏன்னா ஃபீல் அவுட் ஆயிட்டேன், திரும்ப ஃபேமஸ் ஆகணும். அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு ஆல்ரெடி ஒருத்தவங்க கோமங்கலித்தனம் பண்ணி ஃபேமஸ் ஆயிருப்பாரு இல்லைங்களா, அவரை போய் மார்க் பண்றது, அவர் கூட வம்புழுக்கிறது, அவர் கூட வந்து வம்புழுத்தோம் அப்படின்னா நம்மளும் சேர்த்து ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதை கரெக்டா வியானா சொல்லிட்டாங்க. அது வியானா சொன்னதால வியானா நேற்று சமைக்கும் பொழுது வந்து அந்த 20 பேர் சமைக்கும் போது வந்து அவங்க அதுல இது டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்களாம். அது அப்ப சொல்ல தைரியம் இல்ல, நம்மள ஒருத்தவங்க குற்றம் சொல்லிட்டாங்களே, நம்மள ஒருத்தவங்க உண்மையை சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறது. ஈகோ, அதாவது சொல்லுவாங்கல்ல அமைதியா பொத்துனா பால் அப்படியே இருக்கிறது. நம்மள யாராவது குறை சொல்லிட்டா மட்டும் அப்படியே பொங்கி எழுந்து வர்றது. ஃபுல்லா பண்றது ஃபுல்லா மார்க். கானா வினோத் மார்க்கிங்கு, கிண்டலு, கேலி, நக்கல், நையாண்டி, ஒருத்தவங்களை மதிக்கிறது இல்ல, பேசும்போது வந்து நக்கலை ஆடி காட்டுறது, ஒரு டெக்கோரம் இல்ல, ஒரு மெயின்டைன் இல்ல, ஒரு டீசென்ட் இல்ல, ஒரு டிசிப்ளின் இல்ல, ஒண்ணுமே இல்ல. பாட்டு பாடுறாரு, நல்லா பாட்டு பாடுறாரு, நல்லா பாட்டு எழுதுறாரு, சூப்பர். ஆனா அது மட்டுமே பண்றாரு, வேற என்ன பண்றாரு? என்டர்டைன்மெண்ட் என்ன பண்றாரு? மத்தவங்களை வந்து நீங்க நக்கல் பண்ணி காமெடி பண்ணி ஒருத்தவங்க வந்து ஊனமுற்றமா இருந்தா அதை வச்சு கிண்டல் பண்ணி கேலி பண்ணி ஃபேமஸ் ஆகுறதுல அப்படி என்ன பெரிய உங்களுக்கு ஆச்சரியம்? இன்னொரு விஷயம் இருக்கு கானா வினோத்தை பத்தி. ஒரு வீடியோ நான் பார்த்தேன். நான் இந்த கேம் நடந்த வீடியோல ரம்யா ஜோ வந்து ஒரு ஹக் பண்ற வீடியோ, அதை வந்து என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அந்த வீடியோ எப்படி எக்ஸ்பிளைன் தெரியல எனக்கு. அதை பார்க்கும்பொழுது அவ்வளோ இன்டென்ஸா இருந்துச்சு அந்த வீடியோ, அவர் கானா வினோத் பண்றது. ஆனா இதை வந்து பாத்தீங்கன்னா கம்பு சுத்துருவாங்கல்ல சோசியல் மீடியாவில். அதாவது கொஞ்ச நாளா வந்து நல்லா பிக் பாஸ் ரிவ்யூ பண்றது, ரிவ்யூ பண்ணிட்டு கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்துட்டு ஒருத்தவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு பியரா வேலை பார்க்கறதுனால அவங்க பண்ற எல்லா குப்பையும் ப்ரொமோட் பண்ண வேண்டியது. கேட்டா அவர் வந்து இன்டென்ஷனா பண்ணல, சோ அந்த பொண்ணு அதுக்கு எதுவும் அலிகேஷன் வைக்கல, அப்ப அது வந்து பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து பேரு இதெல்லாம் வேற. பிக் பாஸ் வியானா கரெக்டா சொன்னாரு. வியானா சூப்பர், வெல் குட், இந்த மாதிரி தான் இருக்கணும், ஓப்பனா பேசணும். இந்த வீட்டுல யாரும் ஓப்பனா
ஓப்பனா பேசுறது இல்ல. தைரியமான ஆள் நீங்க. கரெக்டா பாயிண்ட் சொல்றீங்க. யாரு மேல யாரு குதிரை ஏறுறா அப்படிங்கிற பாயிண்ட்க்கு இன்னொருத்தவங்க பாப்புலாரிட்டியை வச்சு இன்னொருத்தவங்க வந்து ஃபேமஸ் ஆகுறாங்க. வாட்டர்மெலன் பாப்புலாரிட்டியை வச்சு கானா வினோத் ஃபேமஸ் ஆகுறாரு. எஸ், கரெக்ட், அதான் உண்மை. கானா வினோத்துக்குலாம் ஒன்றும் அப்படியே நீங்க வந்து பிஆரை வச்சு ஃபேக் ஐடியை வச்சு மற்றவனை போய் மார்க் பண்ணுறது, மற்றவங்க ஏதாவது குறை சொன்னால் அவனை போய் கீழே வந்து கமெண்ட்ல கடிக்கிறதுலாம் வச்சுக்கிட்டீங்களே, இப்படிலாம் நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்க பேரை நீங்களே உங்க தலை நீங்களே மண்ணவாரி போட்டீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி கரெக்டா அந்த குரூப்பிசம் எஃப்ஜே, கனி, திரு, சபரி மாத்தி 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேலே அவங்க குதிரை எரிக்கிறாங்க. வியனா நான் கூட என்னமோ நினைச்சேன், ஆனா அந்த பொண்ணு கிளியரா பாயிண்ட கரெக்டா அடிக்கிறாங்க. சூப்பர், வெல் அண்ட் குட். இதே மாதிரி அவங்க டாஸ்க் விளையாண்டாங்கன்னா வியனா வந்து டாப் 5ல வந்து போற தடுக்கிறது யாராலையுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்க. வேற யாருமே ஓப்பனா பேசலங்க. இந்த விக்கல்ஸ் விக்ரம்லாம் வந்து விக்கி முழுங்கி விழுங்குறாரு. ஓப்பனா பேச தைரியம் இல்ல. நீங்க இந்த வீட்டுல கேம் ஆட வந்திருக்கீங்க. இங்க இருக்கிற 18 பேருமே உங்களுக்கு போட்டியாளர்கள். அப்போ நீங்க ஏன் வந்து ஒரு ஊம கொத்து குத்துறீங்க? நீங்க ஏன் அவங்களுக்கு வந்து சுகர் கோட் பண்றீங்க? நாட் ஓன்லி விக்கல்ஸ் விக்ரம்லாம் டோட்டலா வந்து ஆஃப். யார்கிட்ட என்ன சொல்றதே தெரியல, இது எப்படி நம்ம சொல்றதே தெரியல. அந்த அளவுக்கு பயம். விக்கல்ஸ் விக்ரமா இருக்கட்டும், கானா வினோத், இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சபரி, இந்த எஃப்ஜே எல்லாம் வந்து ரொம்ப ரூடு. நேத்துலாம் அவர் விட்ட வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிடணும். நாக் அவுட் பண்ணி போட்டு போயிடுவார் அவரு. அந்த அளவுக்கு தைரியமான ஆளாம். இந்த பக்கம் வாட்டர்மெலன் ரெட் கார்டு கொடுக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுல 2-3 பேரை தவிர மத்த எல்லாத்துக்கும் ரெட் கார்டு கொடுக்கணும். இந்த வீட்டுல எல்லாருமே worst சீசன் ஆஃப் பிக் பாஸ் ஹிஸ்டரினா சீசன் 9 தான். அது வேற எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாமே ரொம்ப அட்டர் ஃபிளாப். யார் என்ன பண்றாங்கன்னே தெரியல. ஒரே கயாசா இருக்கு. பிக் பாஸ் பேசிட்டு இருக்காரு, பிக் பாஸ்க்கு யாரும் மரியாதை தர மாட்டாங்க. போன வீக்கெண்ட் பிக் பாஸ் சொன்னாரு, போன வீக்கெண்ட் விஜய் சேதுபதி சொன்னாரு டூடுங்கிறது அண்ணங்கிறது. திரும்ப ஃபாலோ பண்றாங்க யார்? எஃப்ஜேவும் சபரியும். அவர் அண்ணங்கிறார், டூடுங்கிறார், நான் பேசிட்டேன் ஆல்ரெடிங்கிறார். என்ன பிக் பாஸ் கூப்பிடுங்க, பாஸ்ன்னு கூப்பிடுங்க, பிக் பாஸ் கூப்பிடுங்க, தலன்னு கூப்பிடுங்க. டூடு அண்ணன் அந்த டிசிப்ளின் ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அதுவும் ஃபாலோ பண்றது கிடையாது. எல்லாமே குரூப்பிசம், எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபேவரட்டிசம், புள்ளி, பயாஸ், கயாஸ், மாக்கிங் எல்லாமே நடக்குது பிக் பாஸ் வீட்டுல. என்ன கேட்டீங்கன்னா ஒரு சிலர் தவிர மற்ற எல்லாருமே இந்த பிக் பாஸ் சீசனுக்கு உண்மையாவே அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க இந்த எபிசோட பார்த்துருந்தீங்க அப்படின்னா யாரு மேல தவறு அதிகமாக இருக்கு? திவாகர் மேலையா, ரம்யா ஜோ மேலையா, பார்வதி மேலையா? கருத்துக்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நான் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.